1991ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் தமிழகத்துக்கு 205 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. 2 வருஷங்கள் ஆகியும் இதனை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. இதை கண்டித்து உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி 1993ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி சென்னை மெரினாவில் ஜெயலலிதா திடீர் உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. காலையில் 9:15 மணி அளவில் எம்ஜிஆர் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திய அப்புறம் அங்கேயே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து உண்ணாவிரதத்தை தொடங்கினாங்க. அவங்களுடைய போராட்டம் பற்றி அப்போது அமைச்சர்களுக்கே தெரியாது. இதனால் அனைவரும் பதறி அடித்து ஓடி வந்தாங்க. காலையில் 11 மணி அளவில் ஒரு பந்தல் போடப்பட்டு அதுக்கப்புறமா அதில் தனியாக ஜெயலலிதா உட்கார்ந்தாங்க. இருப்பினும் காலை 9 மணிக்கே வெயில் கொளுத்திய நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே ஜெயலலிதா வெயிலோடைய தாக்கத்தை எதிர்கொண்டது பரபரப்பாக பேசப்பட்டது. அங்கிருந்தபடியே கோப்புகளில் ஜெயலலிதா கையெழுத்திட்டு வந்த நிலையில் அப்போது இந்த செய்தி தமிழகம் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஜூலை 21ஆம் தேதி பிரதமர் நரசிம்ம ராவை சந்தித்து பேசிய பிறகு சென்னை வந்த அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் VC சுக்லா இந்த பிரச்சனை தொடர்பாக 2 கமிட்டிகள் அமைச்சு கண்காணிக்கப்படும் அப்படின்ட்டு ஜெயலலிதா கிட்ட உறுதி அளித்து பழசாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சாரு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.